உன்னையதான் கூப்பிடுறேன். பாத்தியா, உட்காந்துக்கிட்டே கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன். ஏய் கமலி. திவ்யா, சொல்லு திவ்யா. என்ன வந்துட்டியா? என்ன வர வர பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுட்ட? வாழை போலன்னு தான் கூப்பிடுவேன், அப்புறம் வாடி போடி. இப்ப பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களோ மேடம்? பின்ன நான் 8 தடவை கூப்பிட்டேன், ஒரு தடவையாச்சும் திரும்பினியா? எனக்கு என்ன உட்காந்துருக்கேன், அதான் பேர் சொல்லி கூப்பிட்டேன். ஆமா, உட்காந்துக்கிட்டே என்ன கனவு அங்குறியா? என்ன கனவு? அந்த பையன் தானா எப்பவும் போல? ஆமாடி. இல்ல இல்ல, நீ எந்த பையனை சொல்ற? நடிக்காதல, இப்பதே ஆமான்னு வாய் வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் என்ன இல்ல இல்லைங்கிற? எந்த பையனை நான் சொல்றேன்னு உனக்கு தெரியாதாக்கும். இல்லடி, சத்தியமா எனக்கு தெரியல. நீ எந்த பையனை சொல்ற? உனக்கு தெரியலன்னு நான் நம்பிட்டப்பா. ஒழுங்கு மரியாதையே சொல்லு, அந்த பையன் தானே? உனக்கு எப்படி தெரியும்? நான் உன் கூட பிறந்தவன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்து உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், என்னை பத்தி உனக்கு தெரியும். நம்ம 2 பேருக்குள்ள எதையும் போய் சொல்லி மறைக்கவே முடியாது. சொல்லு, அந்த பையனை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அவனை பத்தி யோசிச்சுட்டு இல்ல, திட்டுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு எவ்வளவு திமிரு தெரியுமா? எங்க போனாலும் நான் போற இடத்துக்குலாம் வாரேன். எதேச்சியா நடக்குதா இல்ல அவனை ஃபாலோ பண்றானான்னு தெரியவே இல்லை. அதை கேட்டதுக்கு நீ பெரிய அவளை அழகியா, உன் மூஞ்சிய போய் கண்ணாடியில பாரு அப்படிங்கிறேன். ஏண்டி, நான் என்ன அழகா இல்லையா? எனக்கே உன் மூஞ்சி பார்த்து போர் அடிச்சிருச்சு. பாவம், அவர் உண்மையை சொல்லிட்டாரு, நான் சொல்ல முடியல. என்ன பண்றது? என்னடி சொன்னப்ப? இல்லக்கா, நீ அழகு இல்லைன்னு யார் சொன்னது? அவன் கிடக்குறேன் கபோதி பையன். ஆமா, அவன் எப்படி இருப்பான்? சரி, அவர் எப்படி இருப்பாரு? அழகா இருப்பாரா? சூப்பரா இருப்பேன்டி. நல்லா முண்டை கண்ணை வச்சுக்கிட்டு நல்லா அழகா தான் இருப்பேன். பார்க்கலாம், அழகா தான் இருப்பேன். இருந்தாலும் வாய் சரியில்லை. பரவாயில்லையே, அவனை நல்லா நோட் பண்ணி வச்சிருக்க போல. எத்தனை இதோட 3-4 டைம் பார்த்துட்டல, அதனால எனக்கு நல்லா தெரியும். இப்போ அடிக்கடி மீட் பண்றீங்க போல. ஆமாடி, எதேச்சியும் நடக்குதா இல்லை பிளான் போட்டு வாரானான்னு எனக்கு சத்தியமா தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் சொன்னதுதான் நடக்க போகுது. நீ இப்படி யோசிச்சு உன் மனசுக்குள்ள அவர் மச்சன் வந்து இறங்க போறாரு. அதுக்கப்புறம் நீ பின்னாடியே சுத்த போற, பார்த்துட்டே இருவே. மச்சான் கிச்சான்னு சொன்னா அரைஞ்சு நீ பார்த்துக்க. அவனா நமக்கு செட் ஆக மாட்டான்டி. பார்க்கலாம், போக போக தானே தெரியும். அப்புறம் உனக்கு கிளாஸ்ல எப்படி போகுது? என்னை பத்தி மட்டும் நல்லா கேட்குற. உன் கிளாஸ்ல என்ன ஓகேவா? எல்லாமே ஓகே தான். அப்புறம் உனக்கு அம்மா தீவிரமா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அம்மாக்கு முன்னாடியே நீ பார்த்துருவ போல. அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை, சும்மா கல்யாணம் பண்ணிக்க பேசாம நீ பண்ணிக்க. இது ஏனால நானும் சொன்னேன், பத்தியான 2 பேரும் எப்படி யோசிக்கிறேன்னு. அக்காவுக்கு வேணானா எனக்கு பண்ணுவீமா பாருமா அப்படின்னு சொன்னா என்னை திட்டுதுல. நீனு அதை தானே நினைக்கிற. அப்ப நான் சொன்னது ஏதாச்சும் தப்பு இருக்கா? இல்ல நீ அம்மா கிட்ட எடுத்து சொல்லு. அடி பாவி, அம்மா கிட்ட எப்படி சொன்னியா? ஆமா, நான் சொன்னேன்னு எப்படி நீ சொன்னியா? நானா பண்ணிக்கல, நீ வேணா பண்ணிக்கணும். அதே மாதிரிதான் அக்காக்கு வேணானா எனக்கு பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அம்மா என்னமோ கோச்சி எடுக்குதுடி. ஊர்ல அதை சொல்லிட்டு மாதிரி. உனக்கு ரொம்ப தாண்டி ஆசை. கொஞ்சமாச்சும் நல்லா என்ஜாய் பண்ணணும்டி. என்ஜாய் பண்றாங்க. நம்ம வாயடியை பார்த்துட்டு நம்ம வாயை பார்த்தாலும் எவனும் நம்ம கிட்ட வந்து ப்ரப்போஸ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. கொஞ்சமாச்சும் ப்ரப்போஸ் பண்ணணும், லவ் பண்ணணும், சண்டை போடணும். அப்பதானே வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். அதை விட்டுட்டு ஏனோ வேணும்னு போயிட்டு வந்தோம்னா நல்லா இருக்குமா? அதனாலதான் பேசாம கல்யாணத்தை பண்ணிட்டு செட்டில் ஆயிடலாம் பாக்குறேன். என்னை விட நல்லா வாய் அடிக்கிறடியா நானி? ஆமா, உன்னை விட நான் வாய் தான் அடிக்கிறேன். அதுக்கு என்ன பண்றது? ஒன்றும் பண்ண வேணாம் தாயி. சரி, அப்புறம் நான் சொன்னதை அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லி வை. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா எனக்கு பார்க்க சொல்லிடு. நான் ஃபோட்டோ பார்த்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்குலாம் அதுவெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போவே கழுத்து நீர்னா நான் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். பார்க்குறேன். கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் புலம்பு இல்லை. ஐயோ அக்கா, அதுக்குள்ளே பண்ணிட்டேனே, உனக்கு முன்னாடி பண்ண தப்பா போச்சு அப்படின்னு புலம்பு இல்லடி. அப்போ பார்த்து நான் சிரிக்கிறேன்டி. சரி, நீலாம் சிரிக்கலாம் இருக்கட்டும். போ, அம்மா டீ போட்டுருச்சான்னு பார்த்து எடுத்துட்டு வா. ஆசை தோசை அப்பளை விட நான் இப்போ கிச்சனுக்குள்ளே போகணும். அம்மா என்னை எதையாச்சும் திட்டி பாத்திரம் கழுவ விட்டுரும். அதுக்கு தானே நீ வெளி பண்ணுற. வேணா நீ போய் எடுத்துட்டு வா. நான் அதுக்கு தான் கிச்சன் பக்கம் போகாமல் உட்காந்துருக்கேன். நீங்கள் நோகாமல் நொங்கு திங்கலாம் பார்க்குறீங்களோ? போடி எங்கிட்டு.
அப்போ யார் தான் எடுத்து தருவாங்க? ம், நான் எதுக்கு இருக்கேன் இந்த வீட்டில்? உங்கள் 2 பேருக்கு வேலை பார்க்குறதுக்கு தானே இருக்கேன். நான் எடுத்து தரேன். அம்மா நீனே வந்துட்டியாம்மா? சரிம்மா, எங்கம்மா காணோம், எடுத்துட்டு இல்லையா? போட்டுன்னு வச்சுக்கோங்க, வந்து டீ கூட எடுத்து குடிக்க முடியாதோ? வந்தால் வேலை சொல்லுவாங்கன்னு இங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னதான் கதை பேசுவீங்களோ தெரியல 2 பேரும். என்ன மரகதான் சும்மா எங்களை திட்டிக்கிட்டே இருக்க. அப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நீ யாரை திட்டுவ சொல்லு? இப்போ பார்த்தா திட்டிக்கிட்டே இருக்க. அப்புறம் பாருவே நீ ஃபீல் பண்ண போற. கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் பிள்ளைங்களை திட்டிக்கிட்டே இருப்போம். இப்போ பேசுகிற கூட ஆளே இல்லைன்னு பாரு. நீ அப்புறம் எங்களை நினச்சி ரொம்ப மிஸ் பண்ணுவேன். மாட்டேன்டி, கண்டிப்பாக மாட்டேன். நீங்கள் போனதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு கால் மேலே காலை போட்டுக்கிட்டு ஹாயாக உட்காந்து டிவி பார்த்தேன்டி. நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஓய்வுங்கிறதே இருக்காது. கூட மாட ஏதாச்சும் ஒத்தாசை பண்ணுறீங்களா? முதல்ல 2 பேரையும் எங்கேயாச்சும் தள்ளி விட்டாதேன்னு தேவலை. என்ன கமலி, உன் தங்கச்சி சொல்லியிருப்பாளே, என்ன பார்க்க ஆரம்பிக்கலாமா? அம்மா நான் தான் சொன்னேன்ல, அவெல்லாம் ஒத்துக்க மாட்டா. பேசாம நீ எனக்கு பாரு, நான் பண்ணிக்கிறேன். சும்மா வேணாம் வேணாங்க சொல்கிறவிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் வேணும் வேணுங்கிறேன், எனக்கு பண்ணி வைக்க மாட்டேங்கிறேன். போட்டேன்னு தெரியுமா? நான் அவகிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லைம்மா, இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே, மறுபடியும் நான் படிக்கலான்னு இருக்கேன். அப்ளிகேஷன் வேறு போடணும். வேணாம்மா இப்போ இதுக்கெல்லாம். பேசாம அவள் சொன்ன மாதிரி அவளுக்கே பண்ணி வச்சிரு. போட்டோம், நான் வரைக்கும் நிம்மதியாக இருக்கேன். ஆமாடி, உங்களுக்கெல்லாம் விளையாட்டா போச்சு. சும்மா அவளுக்கு பண்ணு அவளுக்கு பண்ணுன்னு போங்கடிங்கிட்டு என் உசுரை எடுக்கிறதுக்குன்னே இருப்பீங்க. போங்க, போய் டீ வச்சிருக்கேன், ஊற்றி குடிச்சிட்டு அப்படியே பாத்திரத்தை கழுவி போட்டுருங்க. போமாங்கிட்டு அவளை கழுவ சொல்லு. நான் சின்ன பிள்ளை, நீ தான் நம்ம நாள் பிறந்த, போய் நீனே கழுவு. அடியே நேற்று நான் தானே கழுவுனே, நீ நல்லா படுத்தானே தூங்குன. இன்னைக்கு நீ கழுவு, நான் படுத்து தூங்க போகிறேன். நேற்று நான் சும்மா ஒன்று படுத்துங்களே, வீடு ஃபுல்லாக கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் படுத்து தூங்குனேன். அப்புறம் துணி வேற மடிச்சேன். நான் 2 வேலை பார்த்துருக்கேன், நீ ஒரு வேலை தானே பார்த்த. அதெல்லாம் கழிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீ தான் கழுவுற. என்னாலாம் கழுவ முடியாது. கழுவுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் இந்த காப்பி போட்ட பாத்திரம்லாம் அம்மா அப்படியே கழுவ முடியாத மாதிரி வச்சுருக்கோம். தேய்ன்னு வச்சு கழுவுறதுக்குள்ள உசுறு போயிடும். என்னால் முடியாது, நான் கழுவ மாட்டேன், நீ தான் கழுவுறேன். உங்கள் 2 பேரையும் தான் நான் கழுவ சொன்னேன். ஒரு ஆள் கழுவுங்க, ஒரு ஆள் பாத்திரத்தை தேய்ங்க. அம்மா என்னம்மாங்கிட்டு போமாங்கிட்டு, எனக்கு பாத்திரங்களோட வேலையெல்லாம் பிடிக்காது. அம்மா இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் நீ கழுவிடுமா, நான் காலையில் எழுந்து கழுவிடுறேன். காலையில் நீங்கள் கழுவுற லட்சணம் எனக்கு தெரியாதுடி. நல்லா என்னை ஏற்றி கொட்டுறீங்க. கல்யாணம் பண்ணிட்டு போய் அப்புறம் தெரியும். அம்மா அப்பாவே பார்க்க சொன்னாலே பார்த்துருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ தெரியும்டி உங்களுக்கு. சரிம்மா விடுமா விடுமா, பார்க்க முடியலனா உன்னை கூட்டி போய் வச்சுக்கிறோம். பார்க்கத்தானே போகிறேன், பார்க்குறேன். என்னங்க டீ ஊற்றி வச்சிருந்தேனே, குடிச்சிட்டிங்களா? நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க? எங்களுக்கு டீயை ஊற்றி வச்சுட்டு அதை வேற நாங்கள் எடுத்து குடிக்கணுமோ? அதுக்கு தான் உன்னை வீட்டில் வச்சுருக்கேனா? டீ கூட எனக்கு போட்டு தர முடியாமல் பிளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு எங்கிட்டு போயிட்டு வரேன்? இல்லைங்க, கோயில் வரைக்கும் போயிருந்தேன். அம்மாடி, எப்போ பார்த்தாலும் கோயில் கோயில்னு போயிடுது. அந்த சாமி தானே உனக்கு சம்பாரிச்சு கொண்டாந்து கொட்டுது. வீட்டில் இருக்க மனுஷனுக்கு கரெக்ட் எதுக்கு டீ போட்டு கொடுக்கணும் கூட தோணலை. இதில் பிளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு போயிட்டாங்களாம். அதை குடிச்சிட்டிலான்னு வந்து வேற கேட்குறாங்க. அப்புறம் எதுக்குதான் நீ இருக்க? இல்லைங்க, நீங்கள் வீட்டில் இல்லை, சரி வர்றதுக்கு லேட் ஆகும் போல, வந்தால் குடிப்பீங்கன்னு தான் ஊற்றி வச்சுட்டு போனேன். அதுக்கு எதுக்கு கோச்சிக்கிறீங்க? இருங்க ஊற்றியான் தாரேன். ஒன்றும் வேணாம், உன் அவசரத்துக்கெல்லாம் என்னால் குடிக்க முடியாது. நீ நினச்சது தான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நான் கேட்கும் போது தான் எனக்கு வேணும். நீ கேட்கும் போதெல்லாம், நீ குடிக்க சொல்லும் போதெல்லாம் என்னால் குடிக்க முடியாது. பா, இப்போ எதுக்கு அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? அவங்கள திட்டலைன்னா உங்களுக்கு உறக்கமே வரலையா? அவங்க போட்டு வச்சுட்டு தானே போனாங்க, அதை கூட உங்களால் எடுத்து குடிக்க முடியாதா? எங்கடா சேலை பின்னாடியே ஒருத்தன் ஒழிஞ்சிக்கிட்டு திரிவானே, ஆளை காணுமேன்னு பார்த்துறேன். வந்துட்டியா? நல்ல அம்மா புள்ள இருக்கக்கூடாதுடா. நீனா என்னென்னு வேலை பார்த்து கல்யாணம் பண்ணி இருக்க போறியே தெரியல. அதுக்கப்புறம் பொண்டாட்டி பின்னாடி தான் சுற்றுவேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்னப்பா சொல்கிறேன், நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? நான் எங்கள் அம்மா பின்னாடி தான் சுற்றுவேன். இதில் என்ன இருக்குது? ஏன் உங்களுக்கு அப்படி அர்ஜென்ட்டாக டீ வேணும்னா மருமகன்னு சொல்லுவீங்களே, அந்த ஹரிணி வீட்டில் தானே இருக்கான், அவளை போட்டு சொல்ல வேண்டியதானே? கௌதம் சும்மா இருப்பா, அப்பா கூட வாய்க்கு வாய் பேசாத. நான் போய் போட்டுட்டு வரேன், நீ போ, உனக்கும் போட்டு எடுத்துட்டு வரேன். என்னடா ஹரிணியாம்ல? ஹரிணி உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறவ. அண்ணின்னு கூப்பிட்டு பழகு. என்னதான் ஓ வயசாக இருந்தாலும் உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறவ. அண்ணின்னு தான் மரியாதையை கூப்பிடணும். சும்மா அந்த மாதிரிலாம் பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காதே, இதே கடைசியாக இருக்கணும். எங்க அவன் தெரியாம ஏதோ நம்ம வயசு தானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன், விடுங்க. நீங்கள் வேணா சொல்லிக்கிட்டு தெரியலாம், அவள் தான் இந்த வீட்டு மருமகனை. ஆனால் அண்ணன் அவளை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க. அண்ணெல்லாம் அவளை கல்யாணமே பண்ணிக்காது. அண்ணன் கேரக்டருக்கெலாம் ஹரிணி செட் ஆவாளா? அவளாம் நம்ம குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டா. நீங்கள் வேணா சொல்லிக்கிட்டே தெரிய வேண்டியதான்.
பாத்தியாடி உன் புள்ள எப்படி பேசுறான்னு பாத்தியா? இதே அவன் தெரியாம பேசுறதோ? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். அவன்கிட்ட சொல்லி வை, என்னதான் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஹரிணி தான் இந்த வீட்டு மருமக. ஒழுங்கு மரியாதையா அண்ணின்னு கூப்பிட்டு பழக்க சொல்லு. சரிங்க, நான் சொல்லிக்கிறேன். நீங்க இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்து வரேன். நீ தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா கௌதம்? என்னம்மா போயும் அந்த ஹரிணிய, அவ ஆளும் மூஞ்சிய விடு. அவ கேரக்டரு சரியில்லை, சும்மா வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவா. நம்ம அப்பா கிட்ட மட்டும் தான் நல்லா பேசுவா, நம்ம கிட்ட எல்லாம் எப்படி பேசுவான்னு உனக்கே தெரியும்ல. அவளை போய் அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ற, நீ ஏதாச்சும் சொல்ல மாட்டேங்கிற. நான் சொன்னாலும் என் கூட சண்டைக்கு வர. அண்ணன் பாவம்மா. அதெல்லாம் உங்க அண்ணன் பார்த்துப்பேன். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படியே பண்ணிக்கணும்னு சொன்னாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதடா. நீ அப்பா கிட்ட வாயை கொடுக்காத. சும்மாவே அவர் அம்மா பிள்ளைன்னு சொல்லி உன் மேல காண்டா இருக்காரு. நீ போ, உனக்கு அம்மா டீ போட்டு எடுத்து வரேன். சரிம்மா, என் மனசுல போட்டதை சொன்னேன். சரி போடா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? போ. வீட்டுக்கு போகவே பிடிக்கல. நமக்குன்னு யார் இருக்கா வீட்டுக்கு ஆசையா போறதுக்கு? யாருமே தான் இல்லையே. பேசாம காலேஜ்லேயே இருந்துட்டா நல்லா தான் இருக்கும் போல. அதுவும் இன்னும் ஒரு மாசத்துல முடிய போகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்க வைக்கிறாங்களே என்னன்னு கூட தெரியல. வீட்டுக்கு போகவும் கடுப்பா இருக்கு. போனாலே ஏதாச்சும் சொல்றாங்க. நானும் அவளை வேலையும் தான் பார்க்குறேன். பார்த்துமே என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்பாக்கெல்லாம் இதெல்லாம் தெரியுதா, இல்லை தெரிஞ்சும் பேசாமல் இருக்காரா, இல்லை தெரியலையா, எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை. நானாக சொல்லலான்னு பார்த்தாலும் அவங்க என்னை மிரட்டி வச்சுருக்காங்க. நான் என்ன தான் பண்ணுவேன்? கடவுள் கூட எனக்கு துணை இல்லை. பிறந்துலேருந்து கடவுள் ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி கஷ்டத்தை கொடுக்குறாரோ தெரியவே இல்லை. ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. சந்தோஷம்னு ஒன்றுனா அது என் ஃப்ரெண்ட்ஸால் மட்டும்தான். வேறு யாருமே எனக்கு சந்தோஷத்தை தரவே முடியாது. யார் இந்த பொண்ணு? ரொம்ப நேரமா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. என்ன ஏதுன்னு கேட்போமா? ஒருவேளை தப்பா நினைச்சிட்டா? பரவாயில்ல, தனியா உட்காந்து அழுகுது. ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா கேட்போம். எஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இல்ல, ரொம்ப நேரமா பாக்குறேன், நீங்க ஏதோ அழுதுகிட்டு இருக்கீங்க. எதுவும் பிரச்சனையா? இல்லைங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பரவாயில்லங்க, ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்றேன். இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கேட்டதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயும் நான் பார்த்துருக்கேனே. நீங்க என்ன எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இல்லையே, அப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே. இல்லைங்க, கண்டிப்பா உங்களை நான் கண்டிப்பா பார்த்துருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆமாங்க, ஒரு தடவை என் ஃப்ரெண்டோட, நீங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்டோட இருந்தீங்களே, என் ஃப்ரெண்டு கமலி கூட உங்கள் ஃப்ரெண்டோட சண்டை போட்டாங்களா, ரூம் மாதிரி வந்தீங்களா, அங்கே பார்த்துருக்கோம். எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஆமால்ல, உங்க ஃப்ரெண்டு ரொம்ப கோபக்காரங்களோ? எங்க யாரிங்கானோ, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க? இல்லைங்க, நான் கஷ்டமாக இருக்க நேரத்தில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் பாட்டுக்கு தனியாக ஒதுங்கி வந்துடுவேன். கஷ்டமா? என்ன கஷ்டம்? அப்ப எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க, எதையோ நினைச்சுதான் அழுது இருக்கீங்க. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னோட போட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் கேட்டிருக்கு. அப்புறம் உங்க பேர் என்ன? பிரியா. என்னோட பேர் மதியரசன். எல்லாரும் மதின்னு தான் கூப்பிடுவாங்க. சரிங்க. சரி, இப்பெல்லாம் உட்காந்து அழுகாதீங்க. பாக்குறவங்க ஏதாச்சும் தப்பா நினைப்பாங்க. நானும் ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சிட்டேன். சரிங்க, நான் வரேன். சரிங்க. பாவம், இந்த பொண்ணு எதுக்குதான் அழுதுகிட்டு இருக்கோ தெரியல. கண்டிப்பா அவங்க ஃபேமிலியில ஏதோ பிரச்சனை இருக்கு. அதை நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டு தனியா வந்து அழுகுதுன்னா பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். பாவம், பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு. ஆனா இந்த பொண்ணுக்கு இப்பவே இவ்வளவு கஷ்டமா என்னன்னு சொல்லக்கூட மாட்டேங்குது. மூணாவது மனுஷங்கிட்ட எப்படி சொல்லும்? பார்ப்போம், மறுபடியும் மீட் பண்ணா அப்போதைக்கு கேட்டுக்கலாம். இப்போதைக்கு எதுவும் கேட்க வேணாம்.